வெளிநாட்டவர்களும் எங்களுடைய பண்பாட்டை பார்த்து வியந்திருக்கிறோம். அதே மாதிரி கலையினுடைய இந்த சிறப்பை பார்த்து வியந்து நிறைய பேர் நான் பார்த்துக்கிட்டு வந்து நிகழ்வுகளை இந்த பட்டமேத்திரத்தை பார்க்க வந்திருக்கிறோம். காட்சி பட்டம் வைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு இணையாக ஒரு பறந்து பறந்த வண்ணம் இருக்கின்றது. பறந்து பட்டம் அல்ல, கையடக்க தொலைபேசி தான் பட்டம். மிகவும் நுட்பமாகவும் இந்த மலைக்குள்ளே இவ்வளவு பேர் பட்டம் ஏற்றி கொண்டிருக்கிறோம். போட்டியை தொடர்ந்து நடத்துறதுக்காக காத்திருக்குது. ஆனால் மழை தான் சீரட்ட காலநிலை ஒன்று இந்த போட்டியில் பெரிய இடையூறாக இருந்தாலும் போட்டியில் பங்கு பெற்றக்கூடியவர்கள் எல்லோருமே சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அதோட இந்த போட்டியில் ஒரு விஷயம், இந்த பட்டத்தினுடைய உருவங்கள் கொண்டு திருப்பி ஏற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக முதலெல்லாம் இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய பட்டங்கள் இந்த சீரட்ட காலநிலை, அதிகமான காற்று, ஈரப்பதன், மழை இப்படியான விஷயங்களால் ஏறுறதுக்கு ஒரு சிக்கலான நிலைமை தான் நீங்கள் பார்க்குறோம். ஆனால் நிறைய ஆட்கள், விருந்தினர்கள் ரெண்டு பெரிய கூட்டமே இங்கே இருக்குது. ஆனால் பட்டம் தான் ஏற முடியாத ஒரு நிலையில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விமானத்தளம், அதாவது கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு விமானத்தளம், போர் விமான கப்பல் என்று சொல்லக்கூடிய அடுத்தது இங்கே வந்திருக்கு. தொலைக்காட்சி திரையிடுகிறது. ஆமையும் முதலும் திரைப்படம் சுற்றி திரையாளரும் அங்கே திரையில் ஓடுகிறது. வண்ண திரையாக பல திரையாக அங்கே ஓடுகிறது. வில்லை உற்பத்தி செய்கின்றதோ அதற்கு ஈடாக மின்திறப்பாக்கி தன்னகத்தை காட்சி மூலம் வில்லை உற்பத்தி செய்யும் காட்சியை இந்த மின்திறப்பாக்கின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே பாருங்கள் குமிழ்கள் இயங்குகின்றன. எமது காற்றின் சக்தியில் நீங்க பார்க்கலாம், அந்த லைட் எரிஞ்சு கொண்டிருக்கிறது. காற்றின் நடுவில் இங்கே மின்திறப்பாக்கி தாங்கி இங்கே மின் குமிழ் ஒன்றிடப்பட்டிருக்கின்றது. எமது வல்லை கலைஞரினால் அந்த வல்லுநரால் காற்றாடியால் மின் புறப்பாக்கி வானில் பறக்கும் பொழுது நீங்கள் எவ்வாறு உற்பத்தி செய்கின்றது என்ற அரும் விஞ்ஞான தத்துவத்தை நுட்பம் ஆய்வு என்ற நுட்பத்தின்படி சென்று நமது கலைஞர்கள் இங்கே உருவாக்கி வல்லட்டுத்துறையில் சர்வதேச வினோத விசித்திரம் பட்ட போட்டி திருவிழாவில் பல நுணுக்கங்கள், பல திறன்கள் இங்கே வெளிக்கொள்ளப்படுகின்றன. மின்புறப்பாக்கியில் எவ்வாறு மின் உற்பத்தி செய்யப்படுகிறதோ அதே போன்று காற்றின் வலுவில் மின் உற்பத்தி செய்யப்பட்டு அங்கே மின்குமிழ் அறிவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காற்றாடி பறக்கும் பொழுது அந்த காற்றாடியின் இயற்கை சக்தியில் அந்த மின்புறப்பாக்கி இயங்குகின்றது என்பதுதான் நம்ம தொழிற்கோள். இங்கே ஆட்டம், திறன், நுட்பம் என்னும் விஞ்ஞான கருத்தியல்களும் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு கலைஞரும் ஒவ்வொரு நுட்பத்திலும் ஒவ்வொரு திறனிலும் சிந்தித்து ஒவ்வொரு பக்க கலையை மட்டுமல்ல ஒவ்வொரு விஞ்ஞானியாகவும் இங்கு வீட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. தமது விஞ்ஞான திறனை இங்கே கைவண்ணமாக நமது பார்வையாளருக்கும் உலகத்திற்கும் நமது ஆய்வூடகங்களிலும் விஞ்ஞான கூடங்களிலும் தயாரிக்கப்படும் ஒவ்வொரு பொருட்களையும் காற்றின் வலுவில் இயங்க வைக்கும் நமது வளர்ச்சித்துறையின் விமான விசித்திர கலைஞர்களை உங்கள் கரகோசத்தின் மூலம் வாழ்த்துமாறு கேட்டுக் கொள்கின்றோம். ஆமாம், கரையிலிருந்து புறப்பட்டு குறித்த உயரத்தை எட்டியபின் அதன் 2 பூஸ்டர்களும், அதாவது 2 ஒன்று சக்திகளும் தன் பிரதான ஓடத்திலிருந்து விழுந்து பரசூட்டு கவியுடன் கரையை அடையும். அங்கே பறக்கின்றது விண்வெளி ஓடம். அதன் பூஸ்டர் 2 பிரதான ஓடத்திலிருந்து பிரிந்து கரையை அடையும். அந்த அனுபவமான காட்சி இங்கே பாருங்கள். அதன் பின் நெறிவழி முடிவடையும் நிலையில் செம்மந்தர்கள் தாங்கியிருந்து பிரதான ஓடத்திலிருந்து பிரிந்து சென்று தன்னை சுயமாக
முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அங்கே பாருங்கள் எவ்வளவு அழகாக அந்த பூஸ்டரை வேண்டும் பிரதான வேலைக்கு அந்த விஞ்ஞானிகள் செய்யும் செயற்பாட்டை காற்றில் தழுவின் மூலம் நமது பிரிண்டப் மூலமாக இங்கே வழங்கி இருக்கின்றார்கள், ஈடுபட்டிருக்கின்றார்கள். கொட்டும் மழையும் உயிர்களும் ராகனை கண்ட கடலையே வாழை காற்றே பொங்குகின்றது போலும் உயிர்கள் வாழும் என்ற தேசத்தில் உயிர்களும் ராகம் இங்கே பல உருவமாய் உயிர்களில் காணப்பட போகின்றது. முட்டை வடிவில் எழுதியது இங்கே ராகன் பல அடி நீளமாக இங்கே விரித்து புறக்கின்ற காட்சி உயிர்களும் ராகன் 69வது இலக்கம். இத்தகைய காட்சிகளை நாம் கிராபிக்ஸ் முறையிலேயே அறிவியல் ஊடகங்களின் ஊடாக பார்ப்பது வழக்கம். ஆனால் இன்று நேரே எமது கலைஞர்களின் அற்புதமான வெளிப்பாட்டை நேரடியாக காணக்கூடிய ஒரு காட்சியை பிரதான பழக்கம். மீண்டும் ஒருவரை கருவகின்றது அவர்களை ஊக்குவித்துக் கொள்வோம். சிறப்பான முறையிலே உயிர்ச்சிறந்தவர்களாக எந்தவித தொழில்நுட்ப சாதனங்களின்றி இயற்கையாக முறையிலே சிறப்பாக அந்த வீட்டில் பிராகண ஒரு காட்சியை இங்கே வெளிப்படுத்தியமைக்காக அவர்களை பாராட்டுகின்றோம். தொடர்ந்தும் விசித்திரமான பட்டங்கள் முன்னிலை ஏவப்பட இருக்கின்றன. ஆமாம், விசித்திரம் வினோதம் உயிர்த்தெழுந்த ராகன் வல்லை மண்ணின் புதிய சூரியன் உல்லாச கடற்கரையில் காற்றின் தழுவில் இயக்க சக்தி இயக்க நிலையாக ஒரு பொருள் வானில் பறக்கும் என்று சட்டப்படி ஏறிட்டு கொண்டு போடு. இறங்கி கொண்டு போகுது வேற கூட அப்படியே விஜய் வட்டம் ஐயா. கீழே அனுரா கிளீன் ஸ்ரீலங்கா அனுரா கீழே அனுரா மேலே விஜய் சினிமா வேற செய்யுது. ரைட்டு மேலே எலும்பு போடாங்க. பாருங்க, அனுரகுமார திசாநாயக்க பிறக்கிறார் பட்டத்தில், இலங்கை ஜனாதிபதி. பார்த்தீங்கன்னா கீழே கிளீன் ஸ்ரீலங்கா, அதே மாதிரி மேலே விஜய் இந்த படம் வந்து ஒட்டியிருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் நிற்கிற மாதிரி நிற்கிது. மேலே நல்லா இருக்குது, டிஃப்ரெண்டாகவும் செஞ்சுருக்கணும், கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கணும்னு சொல்லலாம். எல்லாம் படி ஒர்க் ஆகிருக்கு. காத்துன வேகம் கூட்டிட்டு